ஏன்னா டேய் உங்களுக்கெல்லாம் நான் சத்தியமாக அறிவே கிடையாதுடா. நீங்களாம் நான் திட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாருக்குமே கிடையாது இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்து கிடந்து காசு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி சுத்தமாக வந்து வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப்லாம் சேர்த்து வச்ச காசையும் எடுத்துகிட்டு போய் குடித்து தன்னோட பசங்க வந்து ஏதாச்சும் வாங்கலான்னு ஆசையாக சேர்த்து வச்சுருக்க காசு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் குடித்து அழித்து அது மாதிரி அழிக்கிறானுங்களே தவிர அந்த காசை உதவிகரமாக பயன்படுத்த பண்ணுறாங்க. ஏன்னா இது ஏன் அப்படி நான் வந்து கோவத்தோடு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒருத்தரை பார்த்தேன். நேற்று இல்லை, சாரி 2 டேஸ்க்கு முன்னாடி. அவர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொன்னேன் ப்ரோ, நீங்கள் வந்து அமௌண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு விசாரிக்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பேசினாங்க. ப்ரோ இது மாதிரி ஃபுல்லாக அவர் சரக்கு அடிச்சுட்டு இது மாதிரி படுத்து கிடக்கிறது தான் ஒரு வேலை அப்படின்னு சொன்னோன்னே, அந்த குடிக்கிற அமௌண்ட் வந்து ஒரு 3 நாள் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வின்னிங் வரலன்னா என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 3 நாள் அந்த அமௌண்ட்டை கட் பண்ணிவிட்டு வின்னிங் அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணார். நான் நம்பர் அனுப்பிச்சுட்டேன். வின்னிங் எனக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டில் போயிட்டு குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ இவரை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நான் அந்த இதை வந்து சேட்டு வாய்ஸ் ரெக்கார்டு வந்து போடலான்னு பார்த்தேன் வீடியோவில். பட் ஆனால் ப்ரைவசிக்காரமாக போடல, அவங்களோட தனிப்பட்ட இது அப்படின்றனால. ஸோ இது மாதிரி வந்து குடிச்சிட்டு இது மாதிரிலாம் பண்ணுறீங்களே தவிர இதை வந்து பயனுள்ளதாக ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ பணக்காரங்கள்லாம் பண்ணுறது இதுதான். உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க வந்து ஒரு பணம் கிடச்சிச்சின்னா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க, எதுலையாச்சும் முதலீடு பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் வந்து என்ன வாங்கலாம் ஏது வாங்கலாம் தேவைகள் அதெல்லாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வின்னிங் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் வின்னிங் கரெக்டாக எப்பயும் போல் கன்ஃபார்ம் வின்னிங் கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி எடுத்த டேட்டு டைமு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ப்ரூஃப் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறது தான், காசை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி எல்லா காசையும் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க. சுத்தமாக வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு பேசவே வரல. இது மாதிரி இல்லாமல் ஆளுங்க இருப்பாங்க அப்படின்ட்டு. வின்னிங் நம்பர் வருது, அந்த வின்னிங் நம்பர் கொடுத்து அதில் வர அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு வந்து இந்த ஆள் கிடக்குறான்னா அவனால் நேரில் பார்த்து செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ இது மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா குடிங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது குடிக்காமல் யாருமே கிடையாது. பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்காண்டி உங்களோட அன்றாட நாள் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது. அந்த பணம் வந்து மொத்த பணத்தையும் போட்டு இது பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து நம்பர் இருக்குது, டயல் பண்ணி